பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம். அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொதுவாக ஜோதிடர்கள்கிட்ட நிறைய வித்தியாசமான கேள்விகள் வரும், நம்ப முடியாத கேள்விகள்லாம் வரும். நார்மலாக இருக்கிற கேள்விங்கிறது வேறு, வித்தியாசமான கேள்விகள்ங்கிறது ஆணை பிடிச்சிருக்கிறது, பெண்ணை பிடிச்சிருக்கிறது. ஸோ இந்த ஒரு வித்தியாசமான உறவு முறைகள் இதெல்லாம் நமக்கு வரும். ஆனால் இந்த மாதிரி ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும், கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும். ஸோ இப்போ இவர் என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். கல்யாணம் எப்போ ஆகும்னு கேட்டார், அதுக்கு நம்ம சொன்னோம் பதில். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் கேட்டார், இது வரைக்கும் ஓகே. அடுத்த கேள்வி தான் ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது. கல்யாணமே நான் ஆகலை, லவ்வும் பண்ணலை, எப்போ கல்யாணம் ஆகணும்னு இப்போ தான் கேட்குறாரு. ஆனால் அவர் கேட்ட கேள்வி, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய வாழ்க்கையில் எனக்கோ என்னோடய மனைவிக்கோ அஃபேர் வருமானு கேட்குறாரு. அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன வயசு ஒருத்தர் வந்து எதிர்காலத்தில் தன்னோட மனைவி வந்து வேறு யார் கூட அஃபேர் வச்சுக்குவான்னு யோசிக்கிறாங்கன்னா எப்போதுமே அப்போ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் அவருக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம்? அவருடைய மன உணர்வுகளை அவராக ஒன்றும் பண்ணுறது இல்லை இல்லையா, ஒருத்தரும் பிளானட்டோட கனெக்டிவிட்டினால தான் அவர் அப்படி இருக்குது. ஸோ ஏன் அப்படி இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் பரவாயில்ல, அல்டிமேட்டாக ஒரு விஷயம். இந்த ஜாதகம் முடியும் போது அவருக்கு வந்து அவர் ஒரு விஷயத்தை கேட்டார். எனக்கு வந்து லைஃப்பில் ஆன்ட்டிங்களோட வயது பெரியவங்கள ஆன்ட்டிங்களோட எனக்கு வந்து அஃபையர் வருமா அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் வந்து ஜீரணிச்சிக்கவே முடியாத ஒரு விஷயம். வரும் வராதுன்னு ஒரு விஷயம் இல்லை, அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தவங்க ஏதோ இது நடந்திருக்குது, அதுக்கு அந்த ஒரு விஷயம் ஒரு கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது இல்லை. இவர் வந்து பிளான் பண்ணுறாரு முன்னாடியே, இப்படி ஒரு விஷயம் நடக்குமானா. அப்போ அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை அவர் என்ன பார்வையில் பார்க்குறாரு, அவருடைய எண்ணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, லக்னம், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டத்தில் நம்ம இப்போ ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இவருடைய டீட்டெயில்ஸ் நான் படிக்கிறேன். 15/10/1998 அவர் பிறந்திருக்காரு. 12:15 PM மாலை பிறந்திருக்காரு, 12:15 PM. இதே டைம் தான் நான் போட்டிருக்கேன், ஆளுங்கரங்களை எந்த மாற்றமும் பண்ணலை. சூளகிரியில் பிறந்திருக்காரு. மகம் 1வது பாதத்தில் சிம்ம ராசியில் தனுசு லக்னத்தில் அவர் பிறந்திருக்காரு. ஸோ வித்தியாசமாக இந்த மாதிரியான எண்ணங்கள் அது வந்து முன்னாடி இருந்தே யோசிக்கிறதுக்கு காரணம்னு எந்த பிளானட் இந்த மாதிரி பண்ணுது, ஏன் இவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, இப்படி சிந்திக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாரம்பரிய கட்டத்தில் 12 ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது தனுசு. பொதுவாக லக்னம் தனுசுனா அது வந்து குருவோட ஆதிக்கம் இல்லையா, ரொம்ப நேர்மை, லக்னத்தினா ஒரு நேர்மையாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சிம்ம ராசி சந்திரன் அப்படின்னாலே அவங்க கிங்கு மாதிரி இருப்பாங்க, சமுதாயத்துக்கு முன்னாடி ரொம்ப எப்போவுமே உயர்வாக தன்னை இருக்கணும்னு தான் காட்டிக்குவாங்கங்கிற மாதிரி தான் பொதுவாக நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பொது பலன்கள், அதனால தான் நம்ம அந்த மாதிரி ஒரு பொது பலன்களை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஈவன் இவருக்கு லக்னம் வந்து தனுசுவாக இருக்கிறதுனால அங்கிருந்து அவருக்கு 7வது கட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிதுனம், அது புதன், 7ஆம் பாவத்தோட அதிபதி புதன் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் 11வது இடத்துல இருக்கும். 11வது கூட லாபஸ்தானம், ரொம்ப நல்ல திருப்திங்கிறது. அப்போ மனைவி அப்படிங்கிறவங்க திருப்தியான ஒரு நிலைகளில் தான் அவருக்கு இருப்பாங்க. அப்படி யோசிக்க முடியாது இவரோட ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாதகம் இருக்குது. பட் அவருடைய திங்கிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இந்த ஜாதகத்தில் என்ன எடுத்துக்கலாம்னா 9வது கட்டத்தில் சந்திரன் ராகு செவ்வாய் இருக்கிறதுனால இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு காமனாக சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்தையும் வச்சும் இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இங்கே மற்ற விஷயங்களை மனைவியை வந்து இப்படி சந்தேகப்படுவாங்களா, எப்போவுமே இப்போ இந்த இடத்துல தற்காலிகமாக நடக்கிறது தானா, எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்களாங்கிறதுலாம் இந்த இதுலேருந்து சொல்ல முடியாது. தசாபுத்திகள் எப்போ வரும், அது எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி சிந்தனைகள் வருமா, இல்லை எப்போதுமே அந்த மாதிரி சிந்தனைகள் இருக்குமா, அதனால் இவருக்கு பிரச்சனைகள் வருமா, ஃபேமிலி லைஃப்பில் இவர் வந்து இன்னொரு வாழ்க்கைக்கு போகிற அளவுக்கு பிரச்சனை இருக்குமா. ஏன்னா ஜாதகத்துப்படி பார்த்திங்கன்னா ஒரு ராகுக்கு தோஷம் இல்லை, பாரம்பரியத்துப்படி சொன்னோன்னா ராகுக்கு தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, ரொம்ப சுத்தமான ஜாதகம், குருவனுடைய ஆதிக்கம் தனுசு இருக்கிற ஜாதகம், தனுசு லக்னமாக கொண்ட ஜாதகம் போது எவ்வளோ வந்து ஒரு சிறப்பான ஆதிக்கத்தை அவர் பெற்றிருக்கணும். அப்படிலாம் நம்ம வந்து ஒரு பிளைண்டாக சொல்லக்கூடாதுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே ஜாதகத்துக்குள்ளே நம்ம வருவோம். லக்ன சப்லாட் இவருக்கு சனி, அது 1க்கும் 7க்கும் சப்லாடாக இருக்குது. எண்ணங்களை கொடுக்கக்கூடியது. சனினா பொதுவாகவே டவுன் டு அர்த்துன்னு சொல்லலாம். அது கெட்ட பாவங்களை 8-12 பாவங்களை தொடர்பு கொண்டு தான் சீப்பான பிஹேவிங், லோ லெவல் பிஹேவிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 1-7க்கு சப்லாடாக சனி இருந்து நட்சத்திரமாக கேது 4ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு நின்ற உபநட்சத்திரமாக இங்கே தான் ப்ராப்ளம். அந்த 4 வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. நின்ற உபநட்சத்திரமாக
ராகு 2, 5, 8. இப்போ இந்த 4ஆம் பாவம் இருக்கிறதுனால 5ஆம் பாவம் செயல்படாதுனாலும் உள்ளுக்குள்ளே அது இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு குணம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டே தான் இருக்கும், எண்ணங்களில் கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்போ 2, 5, 8 அப்படிங்கிறது இருக்குது. தொடர்புகள் பார்த்திங்கன்னா 2ஆம் பாவத்தை 4ஆம் பாவத்தை 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறது. இப்போ உள்ளுக்குள்ளே ராகுங்கிற பிளானட் இருக்குது. அது 5, 8ங்கிற வித்தியாசமான எதிர்மறையான அசிங்கம் அவமானங்களை தரக்கூடிய காதலை உள்ளுக்குள்ளே வச்சுருக்குது. வெளியில் நல்ல பையனாக இருப்பார், சிம்பிளாக தெரிவார், சனினாலே சிம்பிளிசிட்டி. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி குரோதமான எண்ணங்களை அவர் கொண்டு இருப்பார். ஏன்னா 5க்கும் 8க்கும் வரணும். இப்போ இவரும் 5 இருந்தால் கூட ஜஸ்ட்டு பிடிக்கும், அதை ஜஸ்ட் அப்படியே கடந்து போயிடுவாங்க, எண்ணங்களை கொடுக்கும் போயிடுவாங்க. ஆனால் இந்த 5க்கும் 8க்கும் வரும்போது அந்த எதிர்மனை எண்ணங்களை வந்து அவங்களுக்கு அசிங்க அவமானங்களை தேடி கொடுக்குற மாதிரி செயல்படுத்தணுங்கிற ஒரு உள்ள எண்ணம் இருக்கும். வெளிப்படையாக வேறு பல விஷயங்களை காட்டிக்க மாட்டாங்க, ஏன்னா உள்ளுக்குள்ளே தான் இருக்குது, வெளியில் அப்படி இல்லை. ஸோ ஆச்சரியம் தான் படம் மாதிரி இருக்கும். நிறைய பேர் இவங்க அப்படி நினைக்கவே அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொடுக்கும். இன்னொரு இந்த விஷயத்தில் வந்து ராகு உள்ளுக்குள்ளே 2, 5, 8 தொடர்புகள் 2, 4, 8. அப்போது லக்னம் அப்படிங்கிறது எப்படின்னா உள்ளுக்குள்ளே அப்படி எண்ணங்கள் இருந்தாலும் வெளியில் வந்து ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு ஆளாக, ஒரு சாஃப்டான ஒரு பர்சனாக இல்லாமல் சொல்கிற விஷயங்களை ஓகேன்னு எடுத்துக்கிற எண்ணங்கள் இல்லாதவராகவும் இருப்பார். ஸோ ஒரு பிடிவாத குணம், தான் செய்கிறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாத குணம் இருக்கிற எண்ணங்களாகவும் இருப்பார். அவர்கிட்ட ஒரு லெவலுக்கு மேலே ஒரு பிடிவாத குணம் இருக்கிறதுனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா சனினாலே இன்னும் அந்த ஒரு 4, 8 ரொம்ப 7ஆம் பாவத்து கூடயும் சேர்ந்து செயல்படுது. அப்போது இவருடைய எண்ணங்களும் 2, 4, 8 தான் சந்திக்கிற நபர்கள் கூடவும் இவர் அப்படி இருப்பார். இவர்கிட்ட மற்றவங்களும் ஒரு மனைவியாக இருக்கட்டும், சந்திக்கிற நபர்களிடம் ரொம்ப ஒரு சுமூகமான ஒரு இயல்பான ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ இப்போ அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், ஏன் வந்து இவர் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஆசைகளை கொண்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் ராகு சப்ளாட், அது கேதுவோட ஸ்டாரில் சந்திரனோட சப்ளாடில் தொடர்பு 5, 9, 11. 5, 9, 11ங்கிறது ஒற்றைப்படை பாவங்கள் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஸோ பொதுவாகவே இந்த 4ஆம் பாவங்கிறது சமுதாயத்திற்கு எதிரான ஒரு மாறுபட்ட அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் உள்ளே இயங்குது. அது எந்த பாவங்களோட கூட்டு விளைவுகள்லேருந்து இயங்குதுன்னா 5ங்கிற காதல் 8ங்கிற எதிர்மறை பாவத்தோட ராகு மாதிரி பிளானட் கனெக்ட் ஆகிட்டு அது கேதுவோட ஸ்டாரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது 5, 9, 11ஆக மாறுது. அப்போ இதுக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு எதிர்மறை எண்ணங்கள் காதல் ரிலேட்டடான விஷயங்களை நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்பிக்கை இல்லைங்கிறது 2, 5, 8ங்கிற ராகு வந்து அது கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்து அது சமுதாயத்திற்கு எதிராக 5ஆம் பாவங்கிறது இயற்கையாக நேச்சுரலாக கிடைக்கிறது. 4ங்கிறது இயற்கை இல்லாத செயற்கையான தன்மை, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது. 5, 8க்கு இருந்து 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது சமுதாயத்துக்கு பயப்பட மாட்டாங்க. இந்த காதல் வித்தியாசமாக இருந்தாலும் கூட இவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் தான் மாறும். நட்சத்திர சம்பவம் அந்த மாதிரி வித்தியாசம் தான் காட்டுது. அதனால தான் அவருடைய திங்கிங் வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த 5, 8ங்கிறதுனால சந்தேகம், அந்த சந்தேகங்கிறது லக்னத்திலேயே ராகு கனெக்ட் ஆகிறதுனால அவருக்கு அந்த சந்தேகங்கிறது இப்போவே கொடுக்குது. அந்த சின்ன வயசுலேயே தான் வந்து அப்படி இருப்பனா, ஏன்னா அந்த மாதிரி உணர்வுகள் இருக்கிறதுனால தான் அப்படி தோணுது அவருக்கு. இருப்பனா மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி, அதாவது மனைவிக்கும் அந்த மாதிரி. ஏன்னா 7ஆம் பாவங்கிற எதிர்பாளர் அப்படிங்கிறதுலையும் அந்த 5, 8 இருக்கிறதுனால இப்போவே அவர் மனைவியை சந்தேகப்படுறாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே, கல்யாணங்கிற ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனைகள் வரும். இன்னொரு கேள்வி கேட்டார் இல்லையா, மனைவி வந்து அப்படி ஆவாங்களா, நான் அப்படி இருப்பேனா. நான் சொன்னேன் நீங்கள் தான் சார், நீங்கள் அப்படி ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு தெரியுது இவர் தான் அப்படி ஆவார் 5, 8க்கு இருக்கிறதுனால. மனைவி அப்படி ஆவாங்கன்னா ஆக மாட்டாங்கன்னு அடித்து சொன்னேன். ஏன் ஆக மாட்டாங்கன்னா சுக்கிரன் பாருங்கள் இவரோட ஜாதகத்தில் 3 சப்ளாட், அது செவ்வாயோட நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்தில் 6, 9. இவர் பண்ணுறதுனால சந்தேகப்படுறதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்களுக்கு வந்து இவருக்கு இன்னொரு கல்யாணம் வேணால் நடக்கலாமே ஒழிய மனைவி வந்து தப்பானவங்களாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா சுக்கிரனை வச்சும் சரி 7ஆம் பாவம் வந்து இவர் லக்னத்தோடய கனெக்ட் ஆகிறதுனால இவருடைய உணர்வுகளாகவும் இவருடைய எண்ணங்களாகவும் அமைஞ்சிருந்தது கூடுதல் பலமாக. சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால மனைவி அப்படி இருக்க மாட்டாங்க. பட் இவருடைய எண்ணங்கள் எப்போதுமே வந்து அவங்க ஒய்ஃபை ஃப்ரீயாக விட மாட்டார், யார் கூட பேசினாலும் தப்பாக நினைக்கிறது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்றது. ஏன்னா இவர் கரெக்டு கிடையாது. ஸோ இது ஒன்று. அதே மாதிரி வித்தியாசமான ஒரு 2வது லாஸ்ட்டாக சொன்னோம் இல்லையா, ரொம்ப வயதில் பெரியவங்களை ஆண்டி அந்த மாதிரி விஷயங்களை அப்படி ஒரு என்ன சொல்கிறது அஃபேர் ஏற்படுமான்னு கேட்குறாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கும் ஒரு ராகு மாதிரி பிளானட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் 5ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் செயல்பட்டு இந்த கேதுவோட ஸ்டாரில் 4ஆம் பாவத்து கூட இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஆரம்ப கால திங்கிங் அவருக்கு இருக்குது. இது போக போக நிறைய மாறும். இருந்தாலும் லக்னம் அப்படிங்கிறது
எப்போதுமே ஒரு எதிர்மறை எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ராகு 5 8ங்கும் போது சிந்தனைகள் வந்து 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 போகும். அது வந்து சரியான ஒரு டைம் அப்படின்னா நல்ல பிளானட்ஸ் ஏதாவது தசாபுதிகள் நடக்கும்போது தான் அது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அடுத்த தசையில் அவர் நல்லா இருப்பார். சுக்கிரதசை முடிஞ்சு, ஏன்னா சுக்கிரதசை முடிகிறதுங்கிறது 2025 மார்ச்சில் அவருக்கு அப்படி முடியுது. ஏன்னா இவர் வந்து இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் தோணுது இல்லையா, இது இந்த சுக்கிரனில் வந்து கொஞ்சம் மாறும். ஏன்னா 5 9க்கு வந்து தர்மம் அப்படின்னு வந்துடுது இல்லையா, சூரியன் வந்து தர்மத்திற்கு கட்டுப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரியன் வந்து தர்மத்திற்கு கட்டுப்பட்ட பிளானட்டை கையில் வச்சுருக்குது, ஸ்டார்லார்டாக இருக்குது. சூரியன் மாதிரி உயர்வான பண்புகள் கொண்ட சூரியன் 5 9க்கு வரும்போது அது வந்து மற்றவங்க நம்மளை நல்லா பார்க்கணும் அப்படின்றது மாதிரியே அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அப்போ சூரியன் 5 9க்கு ஸ்டார்லார்டாக இருந்து அது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் குருவோட உபநட்சத்திரத்தில் முக்கியமாக 6 12 அப்போ கொஞ்சம் அவருடைய இந்த மாதிரி எண்ணங்கள் மாறுபாடு காண முடியும். அந்த குணங்களில் மாற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா சந்திரன். ஸோ இப்போ இந்த சூரியன் மட்டும் இப்படி இருக்கிறதுனால அந்த தசையே அப்படி இருக்குமானா சில பிளானட்ஸ் வரும்போது தப்பு நடக்கும். கண்டிப்பாக ஃபேமிலி லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்து இன்னொரு லைஃபுக்கு போய் அப்போ தான் அவர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தன்னுடைய தவறுகள் மூலமாக திருத்தி கொண்டு சூரிய தசையில் நல்லா இருந்தால் கூட இவருக்கு வந்து இயல்பாகவே இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுனால, கொடுப்புநிலை இருக்கிறதுனாலையும், முக்கியமாக 7ஆம் பாவம் புதன் பாருங்கள், புதன் 10ஆம் பாவத்துக்கு வந்து அந்த 2 5 8 வருது. ப்ளஸ் அந்த தொழிலும் வந்து சிறப்பாக ரொம்ப ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு அவருக்கு பெரிய லெவலில் போக முடியாது. அது எல்லாமே கெடுக்கிறது ராகு தான். அந்த ஒரு பிளானட் மட்டுமே, அந்த ராகு மட்டுமே இவருக்கு லக்னத்தோட கனெக்ட் ஆகிட்டு 7ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆகிட்டு அது 5 8 தொடர்பு கொண்டு இவர் காதல் தொடர்பான ஒரு பிரச்சனைகளை கொடுத்து தான் அவருக்கு மாறும். அப்போ ஒரு லைஃப்பில் இவர் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. விவாகரத்து ஆகிட்டு இன்னொரு லைஃப்பில் கண்டிப்பாக மாறுவார். ஏன்னா சூரியன் வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கும், மாறினாலும் என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனை கொடுக்கணும் இல்லையா அவருக்கு. வாழ்க்கையில் ஒரு காதல் தொடர்பான அசிங்க அவமானங்களையும் இந்த மாதிரி விஷயங்களையும் கொடுக்கணும். அப்போ ஏதாவது ஒரு பிளானட் தொடர்பான ஒரு புத்திகள் வரும்போது பிரச்சனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாறும். சந்திர தசை வரும்போது ஒரு இன்னொரு வாழ்க்கைக்கு போயிட்டு இவர் அப்போ வந்து தன்னுடைய வாழ்க்கை பாதையை நடந்த பிரச்சனைகள்லாம் கருத்தில் கொண்டு இவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்குவார். பல சூழல்கள் இவரை மாற்றும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி கூட ஒரு 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 ஜாதகம் வந்துருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, அவங்க ஆக்சுவலாக அவங்க தான், அது எனக்கு புரியுது, ஆனால் அவங்க வந்து டைரெக்டாக வெளிப்படையாக சொல்ல, நான் ஒருத்தரோட ஜாதகத்தை கொடுக்குறேன், இவர் வந்து கல்யாணம் அவ்வளோ ரொம்ப வருஷமாக, இவரை பற்றி குணங்களை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்துக்கு ராகு சப்ளாட், 5 12க்கு ராகு சப்ளாட், அது தொடர்புகள் வந்து நின்ற நட்சத்திரம் 5 சுக்கிரன் 5 அந்த மாதிரி ஒரு தொடர்புகள் வந்துச்சு. 12ஆம் பாவம் ராகுவாக இருந்து நான் சொன்னேன், இவருக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறீங்க, இவருக்கு இனிமேல் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் இவருக்கு வந்து கண்டிப்பாக கடந்த காலங்களில் இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கும், இவர் வந்து வாழ்ந்திருப்பார், லிவிங் டுகெதராக இருந்திருப்பார், அதை கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணுறாங்களான்னு சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார் 14, அவங்க சொன்னாங்க 14 வருட காலமாக அவங்க லிவிங் டுகெதர், அதாவது லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னார், மற்றது தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி தான் வாழ்ந்திருப்பாங்க, அவங்களே தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது, இவர் கண்டிப்பாக இருந்திருப்பாருன்னு நம்மளால் அடித்து சொல்ல முடியுது. ஸோ இதுதான் இந்த உயர்கணித சாரஜோதிடம் தரக்கூடிய நமக்கு ஒரு கிளாரிட்டி, வழிகாட்டுதல். ஸோ எல்லாருமே ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகும்போது என்னோடய கணவன் அல்லது இந்த பையன் நல்லவனா அப்படின்னு பார்க்குறதுக்கும் பொருத்தம் பார்க்குறதுக்கும் நீங்கள் ரொம்ப எளிமையாக இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த சிஸ்டம் உங்கள் கையில் வந்து சேர்ந்து நீங்கள் பொருத்தம் பார்க்குறவங்க ரொம்ப உண்மையாலுமே அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும். ஸோ இந்த உயர்கணித சாரஜோதிடத்தை நீங்களும் படிக்கணும்னா எனக்கு ஆன்லைனில் நான் 3 மாதம் கோர்ஸ் எடுக்கிறேன். எனக்கு ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். படிக்கணுன்னாலும் சரி, ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சரி, எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்டாக சிம்பிளாக நீங்கள் படிப்பீங்க 3 மாதம் கோர்ஸு. அதுக்கப்புறம் எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது படித்து முடிக்கும்போது. ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்தளிங்க. இதை உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக தவறாமல் ஒரு வார்த்தையாவது உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.